முள்ளங்கி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அது முள்ளங்கி சட்னின்னு சொல்லி கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. வாங்க எப்படி பண்ணுறது பார்த்தலாமா? அதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானது சீரகம் போட்டுட்டு வரமிளகா போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுட்டு வதக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முள்ளங்கி கட் பண்ணி வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பை போட்டு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. முள்ளங்கி பாதி பாயில் ஆனதும் அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து உளுந்து போட்டுக்கோங்க. நான் மறந்துட்டதால இப்போ உளுந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதிலே கொத்தமல்லி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கட்டுங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து புளி ஒரு கொட்டைப்புளி சைஸ் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. சிம்பிளுங்க. அதுக்கப்புறம் இதை சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து முள்ளங்கி சட்னினாவே வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு வந்து தக்காளி சட்னி மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டு. தேங்காய் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ வந்து நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். டாடா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.